ரஞ்சிதா, அழாத. அண்ணி இப்படி எல்லாம் பேசுறது ஒண்ணும் புதுசு இல்லையே. உண்மை தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ அவங்க பேச்சையெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்க. இதையெல்லாம் மனசுல வச்சுக்காத ரஞ்சிதா. அத்தை பேசினதுக்காக மட்டும் நான் அழல அண்ணி. நான் கர்ப்பம்னு சொல்லி அவங்கள ஏமாத்திட்டு இருக்கேன். அந்த உறுத்தலும் சங்கடமும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு அண்ணி. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அருண் சொன்னதுக்காக கல்யாணத்தை மறைச்சதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்துச்சு. ஆனா இந்த பொய்க்கு எந்த நியாயமான காரணமும் இல்லையா அண்ணி? இது உனக்கு தேவையில்லாத சங்கடம் ரஞ்சிதா. ஏதோ ஒரு பெரிய பாதகத்தை செஞ்சிட்ட மாதிரி நீ புலம்ப வேண்டிய அவசியமே இல்ல. நான் பல தடவை சொல்லிட்டேன், நீ அந்த குற்ற உணர்ச்சியை சுமந்துகிட்டே இருக்க. அருண் உன்னை காதலிக்கலன்னு வச்சுக்குவோம். உனக்கும் அவனுக்கும் கல்யாணமும் நடக்கல. நீ மட்டும் தான் அவனை ஒன் சைடா லவ் பண்ணிருக்க. அந்த மாதிரி சூழ்நிலையில நீ கர்ப்பம் ஆயிருந்தா அது தப்பு. நீ அப்படி செஞ்சிருந்தனா நாங்களே உன் பக்கம் நிக்க மாட்டோம். ஆனா உன் கதை அப்படி இல்லையே ரஞ்சிதா. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்க, கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க. அதை ஏத்துக்காம உன் வாழ்க்கையை பிடுங்கி வேற ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு அண்ணி துடிக்கிறாங்க. நீ அந்த வாழ்க்கையை இழந்துடக்கூடாதுன்னு தான் இந்த பொய்யவே சொல்லிருக்க. அதுவும் வேற எந்த வழியுமே இல்லாத நிலைமையில தான் நீ கடைசி ஆயுதமா இத கையில எடுத்திருக்க. இத நினைச்சு நீ சங்கடப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. உன் உறுத்தல் தாங்க முடியாம தான் அருண் கிட்டயே நீ உண்மையை சொல்லிட்ட. அவனும் உன் பக்கம் இருந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏத்துக்கிட்டான். வீட்லயும் அந்த பொய்ய காட்டி கொடுக்காம இருக்கான். உன் புருஷனே உனக்கு இவ்ளோ ஆதரவா இருக்கப்போ அவங்க பேசினதை நினைச்சு ஏன் வருத்தப்படுற? அவர்கிட்ட சொன்ன மாதிரி வீட்லயும் நான் உண்மையை சொல்லிருக்கணும்ல அண்ணி. சொல்லிருந்தா அடுத்த நிமிஷமே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிருப்பாங்க. அருணுக்காக, அண்ணியோட ஹெல்த் கண்டிஷனுக்காக தான் இந்த கல்யாணத்தையே நீ மறைச்ச. அந்த நியாயத்தையே புரிஞ்சுக்காதவங்க இத புரிஞ்சுப்பாங்களா? இவங்க கிட்ட நீ உண்மையை ஒத்துக்கிறது முட்டாள்தனம். சொன்னதை நிஜமாக்குறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கேத்த மாதிரி மகாபலிபுரத்துல நீயும் அருணும் வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டீங்க. இங்கேயும் புருஷன் பொண்டாட்டியா குடும்ப வாழ்க்கையை நடத்த ஆரம்பிங்க. நீ நிஜமாவே கர்ப்பமாயிட்டனா இவங்க எல்லார் வாயையும் அடைச்சிடலாம். நீயும் அந்த உறுத்தல்ல இருந்து வெளியில வந்துடலாம் ரஞ்சிதா. அது வரைக்கும் யாரு என்ன பேசினாலும் கண்டுக்காத. அண்ணி, நான் தாயாகிறது தான் தீர்வுனா அது எப்போ அண்ணி நடக்கும்? இந்த கேள்விக்கு நான் எப்படி ரஞ்சிதா பதில் சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணு, நீ உன் வாழ்க்கைக்காக தான் நியாயமான வழியில போராடிக்கிட்டு இருக்க. அந்த போராட்டம் கண்டிப்பா ஜெயிக்கும். கூடிய சீக்கிரமே நீ நினைச்சதும் நடக்கும். நீ சாமி கிட்ட நம்பிக்கையோட வேண்டிக்கோ ரஞ்சிதா. என்ன வெயில் இல்ல, கத்திரி மாதிரி காயுது. இந்த பாருங்க, அருண் நிக்கிறான். அருண், மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ப்பா. நீ நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். நீங்க எங்க இந்த பக்கம்? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்க இருக்காரு, அவரை பார்க்கலாம் தான் வந்தோம். ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? உன் ஆபீஸ் இங்கேயா இருக்கு? இல்ல மாமா, ஆபீஸ் வேற இடத்துல இருக்கு. கிளைண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் பாக்குறதுக்காக வந்தேன். நீங்க வாங்க மாமா, காஃபி சாப்பிடலாம் வாங்க. இப்பதான் ஃப்ரெண்டு வீட்டுல சாப்பிட்டு வந்தோம். அப்படியா? சரி, உங்க அப்பாவை பார்க்க நேத்து வீட்டுக்கு வந்திருந்தோம். உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களாப்பா? இல்லையே மாமா, எதுவும் சொல்லியே. என்ன விஷயம்? ஆதவனை உனக்கு தெரியும்ல? பெருசா பழக்கம் இல்ல மாமா, ஆனா தெரியும். ஆனா அவர் இப்ப துபாயில இருக்காரு. ஆமாப்பா, இப்ப லீவ்ல வந்திருக்கான். அவனையும் கூட்டிட்டு தான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தோம். அவனுக்கு வித்யாவை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவளை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவன் தீவிரமா இருக்கான்பா. இந்த கல்யாணம் முடிஞ்சா வித்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்பா. மாமா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வித்யா மேல அவருக்கு உண்மையிலேயே விருப்பம் இருக்கா, இல்ல அனுதாபத்தினால கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரா? நாங்களே இந்த கேள்வியை கேட்டோம்ப்பா. அவனுக்கு நிஜமாவே வித்யா மேல விருப்பம் இருக்கு. குணத்திலையும் அவன் ரொம்ப நல்ல டைப்புப்பா. வித்யா எங்களுக்கு பொண்ணு மாதிரி. அவளுக்கு நாங்க தப்பான ஆளை கொண்டு வர மாட்டோம்ல. இத நீங்க சொல்ல மாட்ட. எனக்கு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு, அதான் கிளாரிஃபை பண்ணேன்.
வித்யாக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும் தான் நாங்க எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்கோம். அதுவும் உங்க மூலமா அமையறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ம், ம். சரி, அம்மா வித்யாவை என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு இதுல சம்மதம் தானே? இல்லப்பா. ஏன் அத்தை, இந்த மாப்பிள்ளை வேணாம்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்லையே? அது உனக்கு புரியுதுப்பா, வித்யாவுக்கு புரியலையே. அவ யாரையும் ஏய், நீ இருமா, நான் பேசிக்கிறேன். அருண், வித்யாவும் வேதாவும் பிடி கொடுத்து பேசலப்பா. ஏதேதோ காரணம் சொல்லி இதை தட்டி கழிக்க தான் பாக்குறாங்கப்பா. ஆ? ம், இரு. மாமா, அவங்க ரெண்டு பேரும் அப்படி என்னதான் சொன்னாங்க? வேணான்னு மறுக்கிறதுக்கு வாய்க்கு வந்தபடி ஏதேதோ சொன்னாங்கப்பா. அதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கல. வித்யாவுக்கு இதை விட பெட்டரா ஒரு இடம் அமையாது. இதை விட்டுடக்கூடாதுன்னு தான் நாங்க கவலைப்படுறோம். ரத்னம் நல்ல நிலைமையில இருந்தா அவர்கிட்டயே பேசியிருப்போம். அவர் இடத்துல இருந்து அந்த குடும்ப பொறுப்பை நீ தானேப்பா பாத்துக்கிற. அதனாலதான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சோம். அம்மா கிட்டயும் வித்யா கிட்டயும் நீ கொஞ்சம் பேசி பாரு. இந்த வரனை முடிச்சிடலான்னு எடுத்து சொல்லி நீ கொஞ்சம் புரிய வைப்பா. மாமா, வித்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா நான் பேசுறதுக்கும் தயாரா தான் இருக்கேன். ஆனா அவங்க ரெண்டு பேருமே நான் சொல்றதை கேட்கற நிலைமையிலேயே இல்லை மாமா. வீட்லயும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால அம்மாவும் வித்யாவும் என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. நான் இப்ப என்னதான் போய் அவங்க கிட்ட பேசினாலும் அது தப்பா தான் முடியும். என்னப்பா இப்படி சொல்ற? உன் மூலமா பேசி இந்த சம்பந்தத்தை நல்லபடியா முடிச்சிடலான்னு பெரிய நம்பிக்கையோட இருந்தோம்ப்பா. நீ என்னடானா முடியாதுங்கிற மாதிரி பேசுற. அத்தை, நான் முடியாதுன்னு சொல்லவே இல்லை. நான் போய் பேசினா அவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். வீட்டு சூழ்நிலை முன்ன மாதிரி இருந்தா நானே இதை பேசி முடிச்சிருப்பேன். ஆனா இப்போ என் பேச்சு எடுபடாம போயிடுச்சு. உண்மையை சொல்ல போனா நான் பேசுறதுக்கு அதுக்கு எதிராக தான் முடிவே எடுப்பாங்க மாமா. கூடி வர சம்மந்தத்தை நானே கெடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. ம்? அப்படி என்னப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை? மாமா, அது ஒரு பெரிய கதை மாமா. அதை பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? இல்ல மாமா, நீங்களே இதை பத்தி அம்மா கிட்ட இன்னொரு தடவை பேசி பாருங்க. வித்யா தான் எதையும் சரியா புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முடிவெடுப்பா. ஆனா நீங்க கொண்டு வந்த வரனோட அருமை பத்தி அவளுக்கு கண்டிப்பா புரியாது. ஆனா அம்மாவுக்கு கண்டிப்பா புரியும். அவ முத வாழ்க்கை தப்பா போச்சுன்ற உறுத்தல் தான் அம்மாவுக்கு இருக்கு. அதை சரி பண்ற மாதிரி இப்படி ஒரு வரன் அமைஞ்சதுன்னா கண்டிப்பா அம்மா அதை ஏத்துப்பாங்க. மாமா, நீங்க இன்னொரு தடவை அம்மா கிட்ட பேசி பார்க்கலான்னு தோணுது. சரிப்பா, நான் பேசி பார்க்கறேன். வேதா என்னதான் சொல்றான்னு பாப்போம். சாரி மாமா, நீங்க சொன்னதை நான் மறுக்கிறதா நினைக்காதீங்க. இப்போ வீட்லயும் நிலைமை சரியில்லை, அதான் சொல்ல. புரியுதுப்பா. வேதா கிட்ட பேசிட்டு நான் உனக்கு கால் பண்றேன். ஹலோ. சார், வந்துட்டேன் சார். நான் இங்க கீழே தான் நிக்கிறேன். நான் இதோ 2 நிமிஷத்துல வந்துடுறேன். மாமா, அத்தை கிளைண்ட் கால் பண்ணிட்டாங்க. நான் கிளம்புறேன். நீங்க 2 பேரும் பார்த்து போங்க. சரிப்பா, நீ கிளம்பு. பார்த்து போ. ஏங்க, அந்த பொண்ணு வித்யா யாரோ ஒரு பையனை லவ் பண்றான்னு சொன்னால, அதை ஏங்க சொல்ல வேணான்னு சொன்னீங்க? ஏண்டி, அருண் சொன்னதை கேட்டல்ல? அவங்க குடும்பத்துல ஏற்கனவே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் அருணுக்கு தெரியுமோ தெரியாதோ? தேவையில்லாம இத நாம சொல்லி அவங்க வீட்டுல இன்னொரு பிரச்சனையை உருவாக்கணுமா? முன்னெச்சரிக்கையா வித்யாவோட காலேஜ் ஹிஸ்டரியெல்லாம் டெலீட் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைனா இந்த லிஸ்ட்ல வித்யா நம்பரும் வந்திருக்கும். நான் அவளோட தான் பழகிட்டு இருக்கேன்னு 2 பேரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாளுங்க. என் பிளான் மொத்தமா நாசமா போயிருக்கும். நல்ல வேலை தப்பிச்சேன். ரஞ்சிதா தான் எப்போ இந்த மாதிரி பண்ணுவா? இப்போ கோமதியும் அவ கூட சேர்ந்துட்டு என்னை உளவு பார்க்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு தெரியாம என் போனே நோண்டி நம்பர் எடுக்கிற அளவுக்கு போயிட்டா. இவ்வளோ தூரம் துணிஞ்சிருக்கான்னா அவளை விட்டு வைக்கவே கூடாது. இன்னைக்கே இப்பவே அவளுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். நம்மலாம் விஷம் வச்சாச்சு, பிரேக் ஒயர் கட் பண்ணியாச்சு. வேற என்ன பண்றது?
ப்ளக் பாயிண்ட் டோர் பக்கத்தில் இருக்கு. வெளியே போன கோமதி வீட்டுக்கு கதவை திறக்கும் போது ஷாக் அடிக்கிற மாதிரி வச்சுட்டா இன்னியோட அவ கதை க்ளோஸ். ரஞ்சிதா, என் வீட்டுக்கு வந்துட்டு போற வரைக்கும் நீ நேத்து நைட்டு நடந்ததே நினைச்சிட்டு தான் இருக்க போறியா? தப்பு உன் மேலதாண்டி இருக்கு. உன் நாத்தனாருக்கு ஃபீஸ் கட்டிட்டா உன் மாமியார் அப்படியே உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கியா? அவங்க உன் மனசை நோகடிக்கிற மாதிரி ஏதாவது பேசுவாங்கன்னு உனக்கு தெரியாதா என்ன? ஒண்ணு நீ அந்த உதவியை செய்யாம இருந்திருக்கணும். சரி, வேற வழி இல்லாம செஞ்சுட்ட. அப்ப என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு கண்டுக்காம போயிடணும். இப்படி வாங்கி கட்டிட்டோன்னு வருத்தப்பட்டா எப்படி? அத்தை ரொம்ப பேசிட்டாங்க அக்கா. என்கிட்ட உதவி கேட்கறத விட அவங்க தூக்கிலேயே தொங்குவாங்களாம். என் மேல எவ்வளவு கோவமும் வெறுப்பும் இருந்தா அப்படி ஒரு வார்த்தை அவங்க சொல்லிருப்பாங்க. உன் வேதனை எனக்கு புரியுதடி. ஒருத்தரை பிடிக்காம போச்சுன்னு வச்சுக்க, அவங்க என்ன செஞ்சாலும் கோவம் தான் வரும். வார்த்தைகளை நெருப்பாதான் கொட்டுவாங்க. அதை தாங்கிக்கிட்டு தான் நீ அவங்க மனசை ஜெயிக்கணும். அந்த வீட்ல இதை விட நிறைய கஷ்டம்லாம் பட்டுட்ட. இது ஒரு கஷ்டமா உனக்கு? தூக்கி போட்டுட்டு ஃப்ரீ ஆயிடுறீ. முடியலன்னா சொல்லு, ஆட்டோ நேரம் உன் வீட்டுக்கு திருப்ப சொல்றேன். உன் மாமியாரை பிடிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறேன். அப்போ அது உன் மனசு சமாதானமாகுதான்னு பார்க்கலாம். ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்க்கா. இருக்கிற பிரச்சனைய நீ இன்னும் பெருசாக்கிறாத. அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா வா. உன்னை என்னால இப்படி பார்க்க முடியலடி. இவ்ளோ வேதனையோட நீ வரது எனக்கு கஷ்டமா இருக்குடி. சாரிக்கா, வீட்டுக்கு வந்தா நான் நார்மல் ஆயிருவேன். அம்மா, தர்ஷினி குட்டி வீட்ல இருக்காளா? இல்ல, அவளுக்கு எக்ஸாம், ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்ம என்டர்டைன்மெண்ட்க்கு தான் அந்த ஆள் இருக்கானே, அவனை எப்படி டீல் பண்றதுன்னு நமக்கு தெரியாதா என்ன? நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை ஓட்டுவோம். இல்லனா ஓடி போடான்னு விரட்டி அடிப்போம். என்ன சொல்ற? ஓகே தானே? கோமதி வருவா, சாவிய உள்ள போடுவா, ஷாக் அடிச்சு சாவா. சூப்பரா தீனா, சூப்பரா. நான் இருந்த அடையாளமே தெரியாம இப்பவே எஸ்கேப் ஆயிடுவோம். இந்தாங்க. ரஞ்சிதா அக்கா, நீ வீட்ல இரு. நான் பக்கத்துல கொஞ்சம் கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன். அக்கா, ஏதாச்சும் வாங்கணும்னா சொல்ல வேண்டியதுதானே? வர வழியிலே வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல, இங்க பக்கத்துல தெரிஞ்ச கடை. எப்பவுமே நான் அங்கதான் வாங்குவேன். எல்லாமே புதுசா இருக்கும். இன்னைக்கு நீ சிக்கன் சாப்பிடுவல்ல? சாப்பிடுவேன்க்கா. சரி, நீ உண்டா இருக்க நேரத்துல உன்னை அலைய வைக்க வேண்டாம். நீ வீட்ல இரு, ரெஸ்ட் எடு. நான் எல்லாம் வாங்கிட்டு வரேன். அக்கா, ஒரு நிமிஷம். சிக்கன் கொஞ்சம் ஜாஸ்தியா வாங்கிக்கோ. நான் வீட்டுக்கு போகும்போது அருணுக்கும் எடுத்துட்டு போறேன். சரிடி, நீ உள்ள உட்காரு, நான் வரேன்.
ஸ்வீட்டோட கொண்டாடுவோம். வேஸ்ட் போச்சா? சொல்லுங்க. கோமதி எங்கம்மா இருக்க? ரஞ்சிதா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவளை இருக்க சொல்லிட்டு நான் பக்கத்துல கடைக்கு போயிட்டு இருக்கேன். எது என்ன சொன்ன? ரஞ்சிதா வீட்டுக்கு வந்திருக்காளா? ஆமாங்க. ஐயோ ஏய் அறிவு இருக்கா உனக்கு? அவ வரேன்னு முன்னாடி சொல்ல மாட்டே நீ? ஏதோ ஒரு நினைப்புல மறந்துட்டேங்க. அதுக்கே நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? இல்ல முன்னாடி தெரிஞ்சதா ஸ்பெஷலா ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? அது காலேஜ்ல செகண்ட் லைன்ல கால் வருது, நான் கூப்பிடுறேன். ஹலோ. ஐயோ கோமதிக்கு வச்ச கரண்ட்ல ரஞ்சிதா மாட்டிப்பா போல இருக்கு. என் ரஞ்சிமாக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவளை காப்பாத்தி ஆகணும். ரஞ்சிதா ரஞ்சி ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அண்ணி. இப்பதான் உங்களுக்கு லைன் கிடைச்சது. உங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டியா ரஞ்சிதா? ஆமா அண்ணி. அக்கா எனக்கு சிக்கன் செஞ்சு தரேன்னு சொன்னா. நான் வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன். லஞ்சுக்கு மட்டும் சிம்பிளா ஏதாவது செஞ்சிருங்க. சரிம்மா. அங்க வேற ஒண்ணும் இல்லல்ல? ஆஹா இல்ல அண்ணி, நான் போனை வச்சிடறேன். சரிம்மா. நல்ல வேலை, கடைசி நிமிஷத்துல வந்து காப்பாத்திட்டேன். கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் என் ரஞ்சிதாக்கு என்ன ஆயிருந்திருக்கும். ரஞ்சிதாவை காப்பாத்துன நிம்மதி தான். ஆனா இந்த கோமதி தப்பிச்சிட்டாலே. அவ ஒண்ணும் தெரியாது இருந்திருக்கும் போதே காலி பண்ணிருக்கணும். எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு என்கிட்டே கேமாடிட்டு இருக்கா. அவளை இன்னும் விட்டு வைக்கிறதே எனக்கு தான் ஆபத்து. அவ கதையை முடிச்சாகணும். அக்கா எனக்கும் ஏதாச்சும் வேலை கூட, நானும் பண்றேன். நீ ரிலாக்ஸ்டா சோஃபால உட்காருது தான் உன் வேலை. சமையல் செய்யறதுக்காக நான் உன்னை கூப்பிடல. கொஞ்ச நேரமாவது இங்க சந்தோஷமா இருக்கணும்னு தானே கூப்பிட்டேன். அக்கா உன் கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். நம்ம 2 பேரும் பேசிட்டே சேர்ந்து வேலை செஞ்சா வேலையும் சீக்கிரம் முடியும்ல, அதான். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். கன்சீவ் ஆயிருக்கிற இந்த நேரத்துல நீ கிச்சன் பக்கம் வரவே கூடாது. நல்ல பொண்ணா நீ போய் உட்காரு. நான் சீக்கிரமா முடிச்சிட்டு உன்னை வந்து கூப்பிடுறேன். போ. அக்காவை இன்னும் ஏமாத்திட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. நான் கர்ப்பம் இல்லைங்கிறத அருண் கிட்டயே சொல்லியாச்சு. இதுக்கு மேல அக்கா கிட்ட ஏன் மறைக்கணும்? நியாயமா பார்த்தா அக்கா கிட்ட தான் முதல்லயே சொல்லியிருக்கணும். இன்னைக்காவது உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுடலாம். அக்கா எதுக்குக்கா இதெல்லாம்? சாப்பிடுறதுக்கு தாண்டி. இந்தா சாப்பிடு. கர்ப்ப காலத்துல இதெல்லாம் சாப்பிட்டாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இல்லக்கா, எனக்காக சிக்கன்லாம் ரெடி பண்ணிருக்க. இதையும் சாப்பிட்டு அதையும் எப்படிக்கா சாப்பிட முடியும்? ஏய், இப்ப நீ சாப்பிடுறது உனக்காக மட்டும் இல்ல, உன் வயித்துல இருக்கிற பாப்பாவுக்கும் சேர்த்துதான். ஞாபகம் வச்சுக்கோ. 2 உயிருங்கிறப்போ இதெல்லாம் வேகமா ஜீரணமாயிடும் ரஞ்சிதா. இத சாப்பிட்டாலும் இன்னும் 1 மணி நேரத்துல பசிக்குதுன்னு சொல்வ பாரு. அக்கா ப்ளீஸ்க்கா, சொன்னா கேளுக்கா. என்னால நான் உனக்காக குடுக்கலடி, பாப்பாக்காக தான் குடுக்கறேன். அம்மா வயித்துல இருந்தப்போ நீ ஏன் என்ன சரியா கவனிக்கல பெரியமான்னு பாப்பா நாளைக்கு வந்து என்கிட்ட சண்டை போடக்கூடாதுல. சாப்பிடு. இந்தா.
என்னடி? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ம் ஆமா. அதை இப்போ சொல்லிடணும்னு நினைக்கிறேன்க்கா. சொல்லுடி.